நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கரண்ட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு. இதில் வந்து டேம்லேருந்து திறந்து விடுற தண்ணியை வந்து டர்பைனில் வந்து விடுவாங்க. டர்பைன் சுற்றும். டர்பைன் சுற்றும் போது அது கூட இருக்கக்கூடிய ஷாஃப்ட்டை வந்து சுற்றும். அந்த ஷாஃப்ட்டோட வந்து எதாவது கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா கரண்ட் வந்து எடுத்துருவாங்க நம்மளுக்கு அவுட்புட்டாக. அடுத்து வந்து இது பார்க்கலான்னா, இது வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக நிலக்கரியை போட்டு எரித்து தண்ணி வந்து நீராவியாக மாற்றி அதை வந்து டர்பைனில் அடிப்பாங்க. டர்பைன் வந்து சுற்றும். அது வழக்கம் போல் வந்து ஜென்ரேட்டரும் வந்து சாஃப்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகி நம்ம எடுத்துருவோம். இந்த பெருசாக இருக்குது இல்லை 2 பில்டிங் மாதிரி, அது வந்து என்னென்னா கூலிங் டவரு. தெர்மல் பவர் பிளான்ட். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்க வந்து ஹீட்டை வந்து வெளியில் எடுத்து அதை பாய்லருக்கு கொடுத்து பாய்லரில் இருக்கிற தண்ணியை வந்து நீராவியாக்கி அதை டர்பைனுக்கு கொடுப்பாங்க. டர்பைன் சுற்றும். அது மூலியமாக வந்து ஜென்ரேட்டரும் சுற்ற வச்சு அதிலேருந்து கரண்ட் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக எடுத்துருவாங்க. இந்த நீராவியை வந்து கூலிங் டவரில் கொடுத்து தண்ணியை மாற்றிடுவாங்க. இந்த ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து எப்படி கரண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பூமியில் அடியிலேருந்து உலர் நீராவி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து போர் போட்டு அது மூலிமா வெளியில் எடுத்து அந்த ஹீட் எனர்ஜியை வந்து டர்பைனில் கொடுத்து டர்பைன் சுற்றும். டர்பைன் சுற்றுறது மூலிமா வந்து ஜென்ரேட்டர்லேருந்து கரண்ட் எடுத்துருவாங்க. அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய நீராவியை வந்து கூலிங் டவரில் கொடுத்து தண்ணியை மாற்றிடுவாங்க. அடுத்தது வந்து டைடல். அலையிலேருந்து எப்படி வந்து கரண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது மாதிரி செட்டப் வந்து கடல் அலை எங்கே அதிகமாக வருதோ அந்த மாதிரி இடத்துல வச்சிட்டோம்னா கடல் அலை வந்து இப்படி முன்னாடி போனாலும் சரி இல்லை பின்னாடி வந்தாலும் சரி 2 டைரெக்ஷனில் அலை வந்தாலுமே கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கரண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி செட்டப் எங்கெங்கே வைப்பாங்கன்னா, அது இந்த மாதிரி இந்த பிரிட்ஜ் இருக்குதுல்ல, இதுக்கு அடியில் தான் இந்த மாதிரி வைப்பாங்க. வச்சாங்கன்னா அதில் வந்து கரண்ட் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து டீசல் பவர் பிளான்ட்டு. டீசல் பவர் பிளான்ட் வந்து என்னென்னா, அது வந்து ஜென்ரேட்டருக்கு வந்து நம்ம வந்து டீசல் ஊற்றி கரண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங்கில், அப்பார்ட்மெண்ட்ஸு, கம்பெனிஸு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் நடத்துகிறாங்க, ஆர்கெஸ்ட்ரா போடுறாங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜென்ரேட்டர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைக்கு, துணி கடை, ஜவுளி கடை அது மாதிரி இடத்துக்குலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இது மாதிரி பிளேடெலாம் நீங்கள் வந்து அதிகம் பார்த்துருப்பீங்க. இந்த பிளேடெலாம் என்ன அப்படின்னா, விண்டு மில்லோட ஒரு பிளேடு தான் அது. அந்த பிளேடு வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எந்த இடத்துல வந்து அந்த பிளான்ட்டு போடுறாங்களோ அங்கே வந்து அசம்பிள் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து வர காற்றை வந்து இது வந்து உள்வாங்கி அதை வந்து சுற்றும் போது அதில் கீர் பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கீர் பாக்ஸ் மூலமாக சுற்றும். ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து அதுலேருந்து கரண்ட் எடுத்து அந்த விண்டு மில்லோட ஒவ்வொரு அடியிலையும் பார்த்திங்கன்னா அந்த வந்து கனெக்ஷன் லூப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் எல்லா விண்டு மில்லில் ஜென்ரேட் ஆகிற பவரும் வந்து காமனாக எடுத்து கிரிட்டுக்கு கொடுத்து சப்ளை. சோலார் பேனலை பற்றி பார்க்கலாம். அந்த சோலார் பேனல் என்ன பண்ணுன்னா, லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்றி நம்மளுக்கு கொடுப்போம். அதுக்கு தான் வந்து சோலார் பேனல் யூஸ் பண்ணுறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிக இடத்துல இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சோலார் பேனலில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு தேவையான பவரை நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பவரையும் வந்து நம்ம ஏபிக்கு கொடுத்தோம் அப்படின்னா, இபியில் இருக்கிற பவரை நம்ம வந்து காசு கொடுக்காமையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோவாட் வந்து நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா 1 கிலோவாட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட்லாம் நம்மளுக்கு தரமாட்டாங்க. ஆனால் அந்த பவரை யூஸ் பண்ணிக்கலாம். சோலாரை வச்சு என்னென்ன வருதுன்னா, சோலார் வாட்டர் ஹீட்ரு, சோலார் குக்கரு அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், மேகமாக இருக்கும்போது மழை காலங்களில் கரண்ட் கம்மியாக தான் ஜென்ரேட் ஆகும்.